ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, கருவேப்பிலை தாங்க ஒடிக்க வந்தோம் தோட்டத்தில். குழம்பு மிளகுடி அரைக்கணும். அதாவது சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எல்லாத்துக்கும் ஒரே மிளகுடி தான் அரைப்போம். அதுக்கு வந்து கருவேப்பிலை தேவை. அதை பறிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். ஆனால் பாருங்கள், நம்ம தோட்டத்தில் இப்படி இருக்குதுங்க கருவேப்பிலை. இது எப்படிங்க யூஸ் பண்ணுறது? அதனால இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம சின்ன சின்ன கன்று முளைச்சிருக்கும் பார்த்திங்களா, சுற்றியும் ஓரளவுக்கு. அதில் ஏதாவது நல்லதாக இருக்குதான்னு பார்ப்போங்க. அப்படி சப்போஸ் கிடைக்கலைன்னா நம்ம வந்து வேறு யாருக்கு ஒன்றும் கடையில் வாங்கினோம், இல்லைன்னா பக்கத்தில் யார் தோட்டத்துலையாவது இருக்குதான்னு கேட்டு பார்த்துட்டு அவங்க இதில் ஒடிக்கணும். இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இது பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. இது ஒரு சீசன் மாதிரிங்க, அப்படி ஆகும். இங்கெல்லாம் கிராமத்தில் வந்து அதிகமாக கருவேப்பிலையெல்லாம் காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க. அவங்களது இல்லைனாலும் பக்கத்து தோட்டத்தில் ஏதாவது போய் வாங்கிக்குவாங்க. இதோ சின்ன சின்ன கன்று பார்த்திங்களா, இது ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இதிலே பார்ப்போம், நமக்கு தேவையான அளவு கிடச்சிதுன்னா ஓகே, இல்லைன்னா வேறவங்களுக்கு யாராவது நல்லதாக இருக்குன்னா அவங்ககிட்ட கேட்டு ஒடிச்சிக்கிட்டு வரணும். அப்படி இல்லைன்னா நம்ம கரூரில் கடையில் தான் வாங்கணும். உங்கள் ஊர்லலாம் உங்கள் வீட்டு தோட்டத்தில் இல்லை வீட்டில் எல்லாம் கருவேப்பிலை கன்று எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி தான் இருக்கா இல்லை நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். நான் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதே இந்த மாதிரி கண்ணில் அங்கங்கே முளைச்சிருப்பது தாங்க பறிச்சிட்டு போகிறேன். மிளகாய் பிடிக்குங்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்து போடுவோம். அதனால் கொஞ்சம் நிறையா தேவைப்படும். அதுதான் தேடி தேடி பறிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், எல்லாம் நிறையா கருவேப்பிலை இருக்கும்போது நம்ம அதை கண்டுக்கிறதே இல்லைங்க. அது நம்ம பறித்து காய வச்சு எடுத்து வச்சுருந்தோம்னா இப்போ நமக்கு யூஸ் ஆகிருக்கும். நம்மக்கிட்ட தான் மரம் இருக்கே, ஏன் நம்ம இப்போயே காய வச்சு எடுத்து வைக்கணும்னு சொல்லி ஒரு அசால்ட்டு தான். இப்போ பாருங்கள், அந்த அசால்ட்டாக இருந்தால் இப்படி தான் ஆகும். என்னங்க பண்ணுறது, எல்லாம் ஒரு அனுபவம் தான். அடுத்த டைம் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். சரிங்க, நான் வந்து பறிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு தேடி தேடி பறிச்சாச்சு. இவ்வளோ தான் முடிஞ்சு போதும்னு நினைக்கிறேன். பத்தலைன்னா நம்ம வேறு எங்கேயாவது வாங்கிக்கணும். என்ன பண்ணுறது, அடுத்த டைம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இல்லை தைப்பூசத்துக்கெல்லாம் கோயிலுக்கு போனீங்களா? நாங்களும் கோயிலுக்கு போனோங்க, ஆனால் வீடியோ எடுத்து போட முடியல. போய் தேர்லாம் பார்த்துட்டு காலையில் நேரமே போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். அது வீடியோ தாங்க எடுக்க முடியல. நீங்களாம் போனீங்களா சொல்லுங்கள். அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ கருவேப்பிலை மரம் அந்த மாதிரி இருக்குல்லங்க, அதுக்கு வந்து நம்ம ஏதாவது பண்ணணும். நான் ஒரு ஐடியா யோசித்து வச்சுருக்கேன், பண்ணி பார்க்கலாங்க, அது ஒர்க் அவுட் ஆகுதான்ட்டு. என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சைடு மட்டும் மரத்தில் எப்படி உருவிட போகிறேங்க. தலையெல்லாம் உருவிட்டு ஓகேங்களா, உருவிட்டு பார்க்கலாம். இது வந்து தளைஞ்சி வந்தது, நல்லா வந்ததுன்னா அடுத்த சைடு நம்ம அதவே அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். மேக்ஸிமம் நம்ம இப்போ மல்லிகைப்பூ செடி அந்த மாதிரிலாம் தலை உருவி விடுவோம் பார்த்திங்களா, அது மாதிரி இது வந்து உள்ளே போட்டோம்னா அதுக்கும் உரமாயிரும். இருங்க, நான் உருவி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி உருவி போடணும். இப்போ பார்த்திங்கன்னா இப்படி உருவிட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி உருவிட்டாச்சு. இது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு மரம் ஃபுல்லாக உருவிட்டு பார்ப்போங்க. கொஞ்சம் பெரிய மரமாக இருந்தால் கட் பண்ணி விடணும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து மிளகுடி அரைக்கிற ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். வறுக்கும்போது அதோட அளவோடு போடுறேன். இப்போ பாருங்கள், இன்னொரு மரமும் இப்படி தாங்க இருக்குது. 2 மரம் வச்சு என்னங்க பிரயோஜனம்? ஒரு அவசரத்துக்கு கூட நமக்கு இல்லை. அப்போ நம்மளோட அசால்ட்டு தான், கொஞ்சம் முன்னாடியே கவனிச்சிருக்கணும். இதையும் கொஞ்சம் உருவிட்டு பார்ப்போங்க. ஆனால் இது வந்து நறுக்கி விடணுங்க. அந்த மரம் தளைஞ்சி வந்ததுக்கப்புறம் இந்த மரத்தை நான் நறுக்கி விடலான்ட்டு இருக்கேன்.
எப்படி வருதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள், என்ன பண்ணலான்ட்டு. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு கருவேப்பிலை மரம் பார்த்திங்களா, ஊசி மல்லி பூ இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. எத்தனை பேர்த்துக்கு மல்லிகைப்பூ பிடிக்கும் இருங்க. நம்ம மருதாணி செடியும் பெருசாகிடுச்சு. இந்த மருதாணி வந்து ரொம்ப நல்லா சகக்கும். இது வந்து கட் பண்ணி விடணும். அதுக்கு முன்னாடி நான் மருதாணி அரைச்சி வச்சு காமிக்கிறேன். எதுவும் நம்ம வச்சு அரைக்க செலவில்லைங்க, சூப்பராக சகக்கும். அது ஒரு நாளைக்கு அரைச்சி உங்களுக்கு நான் வச்சு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, நம்ம கொய்யா மரத்தில் பிஞ்சு இருக்குது, அது போய் பார்த்துட்டு வந்துடும். நான் அதுக்கு முன்னாடி வீடியோ முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொய்யா மரம் வந்து ஒயிட்டு, இது வந்து ஒயிட்டு செங்கொய்யா அந்த சைடு இருக்குது பாருங்கள். அழகாக இருக்குது, நமக்கு ஆசையாக இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் சரி கொஞ்சம் இதாகட்டும்னு விட்டுட்டு போயிடுவோம். கடைசியில் என்னாகும் பார்த்திங்கன்னா கிளி கொத்திரும். கிளி கொத்தின போக கிளி கொத்தி சீக்கிரம் பழுத்துருமா, அது பாதி தான் பொறிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த டைம் கரெக்டாக பார்த்து கவர் கட்டி விடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் முன்னாடியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். அதனால் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி.